அந்த இரவு சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நைட் புதுக்கோட்டைக்கு வந்து நிற்கும் போது ஒரு 36 வயசான ஒரு பெண் கண்ணுல பயத்தோடும் உடல் நடுக்கத்தோடும் ஓடி வந்து அங்க இருக்கிற எல்லா பேசஞ்சரையும் தள்ளிவிட்டு ட்ரெயின்ல ஏறுறாங்க. ட்ரெயின்ல ஏறின அந்த பெண் எந்த ஒரு சீட்லயும் உட்காராம படியிலேயே நின்று இருந்தாங்க. அவங்க ஒரு பயத்தோடும் அவங்க கையில ஒரு பையும் அதுல ஒரு புத்தகமும் இருந்துச்சு. ட்ரெயின்ல ஏறின எல்லா பயணிகளும் அந்த பெண்ணையே வெறிச்சோடி பார்த்த தருணம். ட்ரெயின் எடுக்கிறப்ப ஒரு நொடி தான் டக்குன்னு கீழே இறங்கி கொடூர பயத்தோட ரயில்வே ஸ்டேஷன்லயே அந்த பெண் ஓடுறாங்க. அங்க இருக்கிற பேசஞ்சர் யாருக்குமே ஒன்னும் புரியாம அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. மறுநாள் காலையில ரயில்வே ஊழியர் ஒரு பைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையில ஜெபம் பண்ற ஒரு புக்கும் ஒரு நோட்டும், அந்த நோட்ல வந்து அவள் மீண்டும் வருகிறாள் என்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தையை படிச்ச ரயில்வே ஊழியர் பெருசா ஒன்னும் கண்டுக்கல. மறுநாள் செய்தியில ஒரு விஷயம்தான் எல்லாரையும் உச்சக்கட்ட பயத்துக்கே கொண்டு போயிருச்சு. அன்னைக்கு நைட் ட்ரெயின்ல ஏறின அந்த பெண் மதியமே இறந்துட்டாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப அன்னைக்கு நைட் ட்ரெயின்ல ஏறினது யாரு? பேசஞ்சரை தள்ளிவிட்டு ஏறினது யாரு? திரும்பவும் ட்ரெயின்ல இருந்து இறங்குறப்ப ஏன் அந்த பெண் யாரு கண்ணுக்கும் தட்டுப்படல? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல விடை கிடைக்காத மர்ம மரணங்களில் இதுவும் ஒன்று. இதே மாதிரி உண்மை பயங்கர கதைகளை கேட்கிறோமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற உண்மை மர்மமான சம்பவம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Bye.